மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, இயேசுவை போல பற்றி எரியும் இதயமாய் என்கின்ற இந்த தொடரின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்டான் சுவாமி அவர்கள் இப்படியாக கேட்கிறார்: உண்மை ஏன் கசக்கிறது? முரண்படல் ஏன் சகித்துக் கொள்ளப்படுவதில்லை? நீதி ஏன் மக்கள் எட்டும் தொலைவில் இல்லை? இயேசுவின் திரு இருதயம் நீதியை நாடும் இதயம், நீதிக்காக ஏங்குகின்ற இதயம், நீதிக்காக குரல் கொடுக்கின்ற இதயம். இயேசுவின் திரு இதயத்தில் நாம் ஈர்க்கப்பட்டு நீதியை நாட இறைவார்த்தைக்கு செவிமடுப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறைவார்த்தைகள். இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அன்பு உறவுகளே, நீதி என்ன விலை? நீதி எங்கே கிடைக்கும்? நீதி சமூகத்தில் சாத்தியமா? நீதி என்பது உண்மையா? இந்த கேள்விகள் இந்த நாட்களில் நிறைய கேட்கப்படுகின்றன. நீதியை தேடுகின்ற இந்த பயணத்திலே இயேசுவின் திரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது, சவால் விடுகின்றது. நீதியின் மறு உருவம் இயேசு. நீதிக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர் இயேசு. அதனால்தான் இயேசுவின் திரு இருதயம் ஒவ்வொருவருமே, இயேசுவின் திரு இருதய பக்தியில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற ஒவ்வொருவருமே நீதியை நாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகின்ற. ஆழமாய் தியானிப்போம். இயேசுவின் நீதியை பற்றி பேசும்போது பழைய ஏற்பாடு பேசுகிற நீதியை பற்றி நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. எபிரேய மொழியிலே மிஸ்ஃபாட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை ஜஸ்டிஸ் என்ற ஆங்கிலத்திலும் நீதி என்று தமிழிலும் நாம் மொழிபெயர்க்கிறோம். இறைவன் நீதியின் வடிவானவர், இறைவன் நீதியின் குரலாய் சமூகத்தில் ஒலிக்கிறவர் என்பதை பழைய ஏற்பாடு பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அவனுடைய ரத்தம் கூக்குரலாய் இறைவன் சமூகத்தில் ஒலித்தது என்று, நீதிக்கான குரலாய் ஒலித்தது என்று தொடக்க நூல் சுட்டி காட்டுகிறது. முதல் அரசராகவும் 21ஆம் அதிகாரத்தில் அரசன் தன்னுடைய குடிமக்களுள் ஒருவனான நாபோத்தினுடைய ரத்தத்தை சிந்தும் போது, இதோ அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூவுகிறது என்று நீதிக்கான குரலை விவிலியம் வலியுறுத்தி சொல்கிறது. அதைத் தொடர்ந்து பல இடங்களிலும் நீதிக்கான செய்தி சொல்லப்படுவதை நாம் காண்கிறோம். இறைவாக்கு நூல் குறிப்பாக நீதியை பற்றி நாம் சிந்தித்தாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவர் நீதியின் நாயகன், நீதியின் இறைவாக்கினர் ஆமோஸ். 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம்: அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள், நேர்மையை மண்ணில் எறிகின்றார்கள். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள், அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. நீதி எட்டாக்கனி. நீதியை பற்றி நீங்க யாரையும் பேச விடுவதும் கிடையாது, நீதிக்காக குரல் கொடுக்கவும் விடுவது கிடையாது. ஆனா நீங்க அநியாயமாக சம்பாதிக்கிறீர்கள், ஏழைகளின் வயிற்றில் அடிக்கின்றீர்கள், ஆனால் அதனால உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போவது கிடையாது என்கிறார். ஆமா, அதுல போல ஒரு ஜோடி செருப்புக்கு எளியவனை வாங்குகிறீர்கள், நீதியின் வழியிலிருந்து எப்படியாவது ஒருவரை புறம்பே தள்ளிவிடும் என்று தவியாய் தவிக்கிறீர்கள், துடிக்கிறீர்கள் என்று 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டு சொல்வார். சில சமயத்துல நம்முடைய பணபலத்தினாலும் ஆள் பலத்தினாலும் அதிகார பணத்தினாலும் நீதி விலைக்கு வாங்குகிற ஒரு சூழ்நிலையை பழைய ஏற்பாடு சுட்டி காட்டுகிறது. அதற்கு எதிரான குரலாக இறைவாக்கள் முழங்கினார்கள்.
அழகாக ஆமோஸ் இறைவாக்கினரே சொல்லுகின்றார், நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள், கையூட்டு வாங்குகிறீர்கள், நகர் வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள். என்ன மோசமான நிலை அப்படின்னா, ஏழைகளுக்கு நீதி இல்லை, ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படுகின்றது. இங்கே சொல்லப்பட்ட கையூட்டு என்கின்ற சொல்லுக்கு எபிரேய மொழியிலே பெத்சா என்று பொருள். அதற்கு எதை செய்தாலும் ஒரு லாபத்தை தேடிக்கொள்கிற ஒரு மண்ணலை அது சுட்டி காட்டுகிறது. ஏழைகளுக்கு நீ தீர்ப்பு வழங்க வேண்டுமா, அதில் என்ன கமிஷன் கிடைக்கும்? வறியவருக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்ற வழக்கை தீர்த்து வைக்கிறீர்களா, அதுல உங்களுக்கு என்ன லஞ்சம் கிடைக்கும்? இதை சொல்லி காட்டு. புறையோடி போன ஒரு சமூகம் நீதியை குறைத்து மதிப்பிட்டு ஏழைகளை விலக்கி வாங்கி அநீதி தீர்ப்புகளினால் சமரசம் செய்து கொள்கிற ஒரு சமூகத்தை ஆமோஸ் படம் பிடித்து காட்டுகிறார். ஆமோஸ் இன்னும் அழகாக சுட்டி காட்டுவார். அப்படின்னா அந்த வரலாற்று பின்னணி நமக்கு இன்னும் அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஏழைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக 8 நொண்டி சாக்குகளுடைய பட்டியல் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஒண்ணு, நம் உதவிக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள், அவங்க அவங்களா ஏழையா போயிட்டாங்க, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இரண்டாவது, ஏழைகளை அரவணைக்க வலியுறுத்தும் கடவுளின் விருப்பம் அந்த காலத்தில் வேண்டுமானால் பொருத்தமானதாக இருக்கலாம், இந்த காலத்துக்கெல்லாம் அது எடுபடாது. அதனால ஏழைகளா அப்படி யாரும் இருந்திருக்கின்றார்களா, நம்ம பார்த்ததே இல்லை, அதற்கு நேரமும் கிடையாது. இப்படியாக பல நொண்டி சாக்குகளை சொல்லி ஏழைகளை புறக்கணிப்பதும் ஏழைகளை இன்னும் ஏழைகளாக வைத்திருப்பதற்கு கட்டமைப்புகளை உருவாக்குவதும் பெரிய அநீதியாக குற்றம் சாட்டுகிறார் இறைவாக்கினர். அதே போல மீகா இறைவாக்கினரும் ரொம்ப அழகா சொல்வாரு, நீதி குழி தோண்டி புதைக்கிற ஒவ்வொரு சமூகமும் காட்டு மிராண்டித்த சமூகம் என்று அவர் சாடுவார். அதுவும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்வார், நர மாமிசம் சாப்பிடுகிறவர்களைப் போல ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அவர்களின் எலும்புகளை உடைத்து உங்களுடைய அநீத போக்கினாலே அநீதியை மறுக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுவார். அந்த பகுதி கூட நம்ம வாசிக்கலாம். படிக்கவே பயமாக இருக்கிறது. யாக்கோப்பின் தலைவர்களே, இஸ்ராயல் குடும்பத்தை ஆள்பவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை என்றோ. நீதியை அறிவிப்பதுதான் உங்களுடைய கடமை. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, நன்மையை வெறுத்து தீமையை நாடுகிறீர்கள், என் மக்களின் தோலை உயிரோடு உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்தெடுக்கிறீர்கள். இறைவார்த்தை. தொடர்ந்து என் மக்களின் சதையை தின்கிறீர்கள், அவர்களின் தோலை உரிக்கிறீர்கள், அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகிறீர்கள். அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார், உங்களிடமிருந்து முகத்தை மறைத்துக் கொள்வார், ஏனெனில் உங்களுடைய செயல்கள் தீயவனைவாய் இருக்கின்றன. ஏசியா முதல் அதிகாரத்துல தான் சொல்லுவாரு, உங்கள் ஜபங்களை நான் வெறுக்கிறேன், உங்கள் சமய வழிபாடுகளை வெறுக்கிறேன், உங்கள் விழாக்களை அருவருக்கிறேன், ஏன்னா உங்கள் கரங்கள் கரைபிடிந்து இருக்கிறது, இரத்த கரைபிடிந்து ஏழைகளுக்கு எதிராக, கைம்பெண்களுக்கு எதிராக, விதவைகளுக்கு எதிராக, புறக்கணிப்போருக்கு எதிராக நீங்கள் அநீதம் செய்தீர்கள் என்று அழகாய் சுட்டி காட்டுவார். அதுல இன்னொரு செய்தி, தலைவர்கள் நீதியை பெறலாமல் வாழ வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு கோட்பாடு. முன்னேறு போற மாதிரிதான் பின்னேறு போகும். தலைவர்கள் நீதி தவறாமல் நல்வழி வாழ வேண்டும். அப்படி தவறும் போது இறைவாக்கினர்கள் அழுத்தம் திருத்தமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே ஆயர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, நாம் மக்களின் மெய்ப்பர்களால் ஆயர்கள் எப்படி நெறி தவறி போகிறார்கள், தன்னல லாப நஷ்ட கணக்கு போட்டு சுயநலத்திற்காக செயல்படுவர்களை அவர் சாடுவதை மிக அழகாய் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிகளிலே அழகாய் நாம் காணலாம். தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ராயேல் நாயர்களுக்கு ஐயோ கேடு, ஆயர்கள் மந்தையை என்றோ மீட்க வேண்டும், நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமாக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை, ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். sins of commission, sins of omission, செய்வதனால் வந்த பாவங்கள், செய்யாமல் விட்டதனால் வந்த பாவங்கள், இரண்டையும் இறைவாக்கினர் கடுமையாக சாடுகிறார். அருமையான ஒரு பகுதி, நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகிற
ஒரு அற்புதமான பகுதி என்றால் அது மிகை கிடையாது. அதே போலவே மலாக்கி 2ஆம் அதிகாரத்திலும் இன்னும் அழகான ஒரு செய்தி இருக்கிறது. ஆலய வழிபாடுகளில் முறைகேடாக நடந்து கொள்கிற குருக்கள், ஆலய வழிபாடுகள் முறைப்பாடாக நடந்துகிற சமய அதிகாரிகளை அது சுட்டி காட்டுகிறது. சமூக அதிகாரிகள், நீதித்துறை அதிகாரிகள், சமய அதிகாரிகள் யாரையும் விட்டு வைக்கல. தப்புனா தப்புதான், யாரு தப்புனாலும் தப்புதான். அதுல மலாக்கி இறைவாக்குகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நீங்க கையூட்டு கொடுத்து அதிகாரிகள் உத்தரவு வாங்கி கொடுக்கிறீர்கள். எதுக்கு? குருடானது, முடமானது, உடைந்தது, நொண்டியானது இவற்றை கொண்டு படி கொடுக்கிறீர்கள். அப்ப ரொம்ப அழகா இறைவாக்கணும் இறைவாக்கனுடைய வாக்கு அருமையா இருக்கு. இறைவனுடைய செய்தி, இதை கொண்டு போய் என்கிட்ட கொண்டு வரீங்கல்ல, அந்த சாணத்தினாலே உங்க மூஞ்சிலே அடிப்பேன் என்று ரொம்ப கடுமையா சொல்வார். இன்னும் ஒரு கேள்வியும் தாண்டி போய் சொல்வார், நீங்க என்கிட்ட இந்த குருடானத, ஊனமானத அல்லது பலியிட தகாததை தகுந்தது என்று சொல்லி மாற்றி ஒப்பு கொடுக்குறீங்க. நான் சும்மா இருக்குன்னு இதே உங்கள் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா? அரசு அலுவலர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா? அரசு அதிகாரிகள் கொடுப்பீங்களா? மக்களை அரசு அதிகாரிகள் ஒரு மாதிரி நடத்துறீங்க, தெய்வத்தை ஒரு மாதிரியும் தெய்வ வழிபாடுகள் ஒரு மாதிரி நடத்துறீங்களே, நியாயமான ஒரு கேள்வி கேட்பார். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. மிகுந்த சமய சூழலை சுட்டி காட்டி தோளிருத்து காட்டுகிற ஒரு பகுதியாகவும் அது அமைக்கிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே, ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர், நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து தர்மம் செய். நீதி என்பது ஏதோ அரசியல் தலைவர்கள், அது சமய தலைவர்கள், படித்தவர்கள் அப்படி இல்லை, எல்லோருக்கும் உரியது. எல்லோருமே நீதியை தேட வேண்டும், நீதியை நாட வேண்டும், நீதியின் சார்பாக நடக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது ஒரு குடும்பத்துல பெற்றோர்கள் கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடம் என்பதை தோபித்து நிரூபித்து காட்டுகின்றன. இயேசுவின் இதயம் நீதியை தேடும் இதயம் என்று நாம் சொன்னோம். அவருடைய சிலுவை மரணமே நீதிக்கான குரல் கொடுத்தலுடைய எதிர் விளைவு என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அவர் சமய, சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களுக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு பிகேம் எ பொலிட்டிக்கல் கிரிமினல். அப்படிதான் சித்தரிக்கப்பட்டார், அப்படிதான் நீதி குற்றம் சாட்டப்பட்டார். அவருடைய போதனைகள் புரட்சியான போதனையாக இருந்தது, நீதிக்கான குரலாகிறது, அடித்தட்டு மக்களை தூண்டி எழுப்புவதாக அமைந்தது. அந்த இதயம் நீதியை தேடுகிற இதயம். அந்த நீதிக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு, அதை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொணர ஆசைப்பட்ட முதல் நீதி சமூக நீதி. அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வது சமூகத்தில். அவனுடைய உணர்வு, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய வாழ்வு, கலாச்சாரம், இது எல்லாமே சமூகத்தில் தான் நடைபெறுகின்றது. அந்த சமூகத்துல ஒவ்வொருவருமே மதிக்கப்பட வேண்டும், அவருக்குரியதை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் கருத்தாக இருந்தார். அதனால சமூக நீதியை நிலைநாட்டுவதில் இயேசுனுடைய திரு இருதயம் நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைக்கு சமூக நீதியின் காவலர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறவர்கள் அரசியல் லாபத்திற்காக, அரசியல் ஓட்டு வங்கிகளாக மக்களை மாற்றுவதற்காக சமூக நீதி காவலராக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய சமூக நீதி காவல் தன்மை மிக அழகானது. குறிப்பாக சமூக நீதியின் பிரகாரம் பார்க்கும்போது, இப்பொழுது அழுகிறவர்களே, இப்பொழுது ஏழைகளாக இருக்கிறவர்களே, இப்பொழுது தவித்து போய் இருக்கிறவர்களே, ஆறுதலை அவர் கொடுக்கிறார். ஆறுதலை ஒரு மாற்றாக வலியுறுத்தி சொல்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில அந்த பேர்கள் 4 பேர்கள், அந்த 4 பேர்களுக்கு ஈடாக 4 சாபங்களையும் வைக்கிறார். அது அஃப்ளூவன்ட் அண்ட் ரிச் அண்ட் எஜுகேட்டட், அவங்களுக்கு எதிரான ஒரு சாபங்களாக அமைவதை நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய சமூக நீதி எதில் தொடர்கிறது? பொருளாதார சமத்துவம், பொருளாதார நீதி. பாகுபாடுகள் நிறைந்த சமூகம் வளர வளர அங்க நீதி இருக்காது. அதனால ஒரு மனிதன் சமூகத்துல நீதியோடு வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொருளாதார நீதி கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். அவருடைய ஊமைகளாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றன. சமூக நீதி பொருளாதார நீதியோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. இதோடு இணைந்ததுதான் அரசியல் நீதி. ஆண்டான்
ஆளப்படுகின்றவன், ஆண்ட பரம்பரை, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அரசியல் இது எல்லோருக்கும் சமமானது. அதனாலதான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்புல கூட வந்து அரசியல் சாயம் பூசுகின்றார்கள். இவன் சிசாருக்கு எதிராக மக்களை திருப்பி பிடிக்கின்றான், அல்லது வந்து வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அப்படின்னா அரசியலை, பொருளாதாரத்தை சமூகத்தோடு இணைத்துதான் இயேசுவையே குற்றம் சாட்டுகின்றார்கள். அதே போல சிலுவை மரத்தில் தொங்குகிற இயேசு, அந்த சிலுவை சாவு மரணமே வந்து ஒரு நீதிக்கான தண்டனையாக நாம் கொடுக்கப்படுகிறோம். நீதியின் குரல் மொழி நெரிக்கப்பட்டது. அதற்காக விலையாக தம் உயிரை தந்தார். நீதியின் போராட்டத்திலும் நீதியினுடைய நிலைப்பாடுகளில நீதியின் பக்கமாய் நின்று குரல் கொடுத்தனால் அவருக்கு கிடைத்த தண்டனை சிலுவை சாவு. ஆனால் அவருடைய சாவு சிலுவை சாவோடு முடிந்திருந்தால் நீதிக்கான நீதி கிடைக்காமல் போயிருக்கும். உயிர்ப்பு என்று ஒன்றை விளங்கச் செய்து அந்த நீதி ஒருபோதும் புதைக்கப்பட மாட்டாது, மாறாக விதைக்கப்படும் மொழித்தல் என்பதை இயேசுனுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சமூகத்துல யாருக்கெல்லாம் அந்தஸ்து இல்லையோ, யாருக்கு வந்து குரல் இல்லையோ, அவர் குரலற்றோரின் குரலாக இருந்தார். யாருடைய குரலை அவர்கள் அந்த சோ கால்டு சமூகத்துல வந்து உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் கேட்க மறுத்தார்களோ அவர்களுடைய குரலாக இயேசு குரல் கொடுக்கின்றார். ஆயக்காரர், புறக்கணிக்கப்பட்டவர்கள், விதவைகள், அதே போலவே புறந்தள்ளப்பட்டவர்கள், தொழுநோயாளர்கள், இவர்களோடு நெருங்கி இவர் பழகுகின்றார், உறவாடுகின்றார், அவருடைய வீடுகளுக்கு செல்கின்றார். அதுவே அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போலதான் இருக்கின்றது. இயேசு தன்னுடைய நீதியின் நிலைப்பாட்டை வார்த்தையால் மட்டுமல்ல செயல்களின் மூலமாகவே நிரூபிக்கிறார், காட்டுறாரு. அது வந்து இந்த சீமோன் வீட்டுல பாவியான பெண் ஒருத்தி வந்து அழும்போது சிமியோன் வந்து தலைக்கு எண்ணெய் பூசல, கால்களுக்கு தண்ணீர் கழுவ தண்ணீர் கொடுக்கவில்லை, முத்தம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சீமோன் செய்யாததை சொல்லி, அந்த பாவியான பெண் செய்ததை சொல்லி, அந்த மன வருத்தப்படுகிற பெண்ணின் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களும் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும், கடவுளுடைய அன்பிற்கு சமமான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவருடைய குரலாக அத்தனை பேர் முன்பாகவும் அவரை பெருமைப்படுத்தி அனுப்புகிறார். படிகள் சிமிழோடு வந்தார், பாராட்டுடையோடு அவள் புறப்பட்டு வெளியே போகிறாள். அந்த குரல், அந்த பெண்ணின் குரலாக இயேசுவின் குரல் ஒலித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசுவின் திரு இருதயம் நினைவூட்டுவது கலாச்சார நீதி. வழக்கமாக நம்ம சமூகங்களில் பார்க்குறோம். இப்போ வந்து உலகம் ஒரே குட்டி கிராமமாக மாறிவிட்டது. இடங்கள் மாற மாற ஒவ்வொருவருமே தங்களுடைய அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்திய தாய் திருநாட்டில் பார்த்தோம் என்றால் பல மொழிகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன, நலிந்து கொண்டிருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. ஒற்றை கலாச்சாரம் என்று சொல்லி அதை திணிக்க பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மையினர் அல்லது வந்து பழங்குடியின மக்கள் டார்கெட் பண்ணப்படுகின்றார்கள். அவருடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. இந்த தருணத்தில் தான் இயேசு நமக்கு அழைப்பு தருகின்றார். மனிதனை மனித நேயத்தோடு, மனித மாண்போடு நடத்துவதுதான் உண்மையாகவே நீதியாக இருக்க முடியும். அடுத்தவர்களுக்கு உரியதை, அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதிக்காமல் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் குரல் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை சூழல் நம் முன்பாக பல வினாக்களை வைக்கின்றது. உண்மையிலேயே நீதியின் சார்பாக நான் இருக்கின்றேனா? நீதிக்கான குரல் கொடுக்கின்றேனா? நீதியை நிலைநாட்ட நான் முயற்சி செய்கின்றேனா? நம்முடைய சமகால இறைவாக்கினர் சேசு சபை குருவானவர் ஸ்டான் சாமி நமக்கெல்லாம் மிகப்பெரிய சாட்சி. தன்னுடைய பணிவாழ்வை ஜார்க்கண்ட் வாழ் பழங்குடியினர் பக்கம் அவரது கவனம் கொண்டு செல்லப்பட்டது. அவர்களோடு வாழ்கின்றார், அவருடைய நிலையை உணர்ந்து கொள்கின்றார். பழங்குடியினரின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, அங்கு வளங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வளங்கள் அரசுகளுடைய பார்வையிலும் பெரும் பணக்காரர்களின் பார்வையிலும் படுகின்றது. அதனால் அங்கு இருக்கின்ற பழங்குடியினர் நசுக்கப்படுகின்றனர், அவருடைய உரிமை பறிக்கப்படுகின்றது. அந்த தருணத்தில் தான் குரலற்றோரின் குரலாக ஸ்டான் சாமி அங்கே இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்வார், நான் ஒரு மௌன சாட்சி அல்லன். அப்படின்னா அநீதி நடக்கின்ற பொழுது நான் வந்து பார்வையாளனாக இருக்க முடியாது, என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால பழங்குடி மக்களோடு
அங்க போய் வாழ்கிறார், அவர்களோடு நடக்கிறார், அவர்களோடு உணவு உண்கிறார். அவருடைய உரிமைக்காக ஒரு மாபெரும் புரட்சியை மௌனமாகவே செய்து முடிக்கின்றார். அதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. செபாஸ்டியன் கப்பன், சாம்புவேல் ராயன், இவர்களெல்லாம் வந்து தலைச்சிறந்த போராளிகள், இயேசுவை சார்ந்தவர்கள் கூட. அதே போல நம்முடைய பேராயர் மேனம்பரம்பில் என்கிற தாமஸ் மேனம்பரம்பில் மிக மௌனமாய் எழுத்துக்களின் மூலமாகவும் வல்லமையான பேச்சுக்கள் மூலமாகவும் அந்த வடகிழக்கு மாகாண மத்தியிலே அந்த பழங்குடியினருக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஒரு சமூக உறவை, பாலத்தை கட்டும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். நிறைய சமூக காவலர்கள் நம்முடைய பக்கம் இருக்காங்க. ஏறக்குறைய இப்போ வந்து நான் சொல்றது வந்து உண்மைதான். ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு பங்கு தளத்தில் இருக்கிற ஒவ்வொரு அருட் சகோதரியும் நீதியின் குரலாக ஒலிக்கணும். அதுதான் வந்து முக்கியம். அதுதான் வந்து நம்ம எவ்ரிபடி ஷுட் ஹாவ் தட் பேனர். நிறைய சமயத்துல வந்து பக்தி என்ற போர்வைக்குள்ள நம்மளை மறைச்சிக்கிட்டு நீதியின் குரலுக்கு நம்ம வெளிவரது கிடையாது. 3 முக்கியமான காரணங்களை ஆஸ்கோ ரமேரோ வந்து சொல்லுவார். ஒன்று வந்து புரட்சியாளனாக வாழாத எந்த கிறிஸ்தவனும் சாவான பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லுவார். சாவான பாவத்தினுடைய வீரியம் நமக்கு தெரியும். புரட்சியாளனாக நீங்க வாழனா சாவான பாவத்தை வாழ்றீங்க. எப்படி புரட்சியாளனா வாழ்றது? நீதியின் குரலாக ஒழிப்பது. 3 முக்கிய காரணங்கள். ஒன்று, ரியாக்ட். எது நடந்தாலும் என்னமோ யாருக்கோ நடக்குது என்பதை போல் இருக்கின்ற ஒரு மௌனியாய் பார்வையாளனாய் இருப்பது இந்த நீதியின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு நீதியின் கலாச்சாரத்துக்குள்ளாக வராத ஒரு பிண்டமாகவும் ஜந்துவாகவும் தான் இருப்போம். ரியாக்ட். இரண்டாவதாக அக்கம்பனிமெண்ட். எங்கெல்லாம் நீதிக்கான போராட்டங்கள் இருக்குதோ, நீதிக்காக போராடுங்களோ, அவர்களுக்காக நீங்கள் அவங்களோடு சேர்ந்து தோழமையோடு தோள் கொடுக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது மிக எளிமையான ஒன்று, நீதிக்காக குரல் கொடுத்தால் சிலுவை மரணம் உறுதி. விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு ப்ராஃபிட்டிக் கரேஜ் என்று சொல்வார்கள். இறைவாக்குனருக்குரிய மன தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ரியாக்ஷன், அக்கம்பனிமெண்ட், ப்ராஃபிட்டிக் கரேஜ், இவைகள் 3ம் இருந்தால் நீங்கள் நீதியின் குரலாக வெளிவர நமக்கு முழுமையான ஒரு திடமானது கிடைக்கும். அது இயேசுக்குள்ளாக இருந்தது, அவருடைய ஆளுமைக்குள்ளாக இருந்தது. அதை அழகாக வெளிக்காட்டினார். அதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். அந்த ஒரு சமூகத்தினுடைய இதுக்கு நம்ம வரணும். இயேசுவின் திரு இருதயம் நீதிக்காக குரல் கொடுக்க அழைக்கிறது. அப்படின்னா இறைவாக்கினராக வாழ அழைக்கிறது. இந்த இறைவாக்கு பணியை இன்றைய திரு அவை செய்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். குருக்கள் செய்கின்றார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறிதான். துறவியர் செய்கின்றார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அங்கொன்று இங்கொன்று என்று சொல்லி அத்தி பூத்தார் போல் ஒரு சிலர் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற எல்லாருமே பார்வையாளர்களாக இருக்கின்றோம். அதே போலவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நீதிக்கான பணி உண்டு, இறைவாக்கு பணி உண்டு. இப்ப வந்து விவசாயிகளுடைய எழுச்சி மிகு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அல்லது தொழிலாளர்களுடைய புதிய கொள்கையாக இருக்கட்டும், இந்த தருணங்கள் எல்லாம் நிறைய நேரத்துல திரு அவை மௌனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போலவே தனிநபர்களும் மௌனமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று பிரச்சனைகள் வரும்போதுதான் நாம் குரல் கொடுக்கின்றோம், அல்லது குய்யோ முய்யோ என்று நாம் சப்தம் விடுகின்றோம். ஆக்சுவலா திரு இருதய பக்தி நம் முன்பாக சவாலை வைக்கின்றது. ஒவ்வொருவருக்குமே இறைவாக்கு உரைக்கின்ற கடமை உண்டு, பொறுப்பு உண்டு. குரலற்றோரின் குரலாக இருக்கின்ற கடமை உண்டு. நீங்க சொன்னது போல நிச்சயமாக அது போன்று இறைவாக்கு பணிக்குள்ளாக அர்ப்பணிக்கின்ற பொழுது தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதை குறித்து தான் நிறைய நேரங்களில் நாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்கின்றோம். அதுல பிராக்டிக்கலான ஒரு சில காரியங்கள் சொல்ல, நீதியின் குரலாக இயேசுவின் இதயத்தை ஒத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு சில சமயம் நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க, எழுதக்கூடிய இருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியால வாட்ஸ்அப் இருக்கு. நம்முடைய கண்டனத்தை, எதிர்ப்பை உறக்க அழுத்தமாய் வன்மையாய் தெரிவிக்கலாம். முதலாவது. இரண்டாவது, நீதிக்கான போராட்டங்களுக்கு ஊடகங்கள் தகுந்த பதில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே சுயமரியாதை இழந்துவிட்ட ஒரு ஊடகங்களாகத்தான் இருக்கிறதே ஒழிய நீதிக்கான குரலாக இல்லை. ஒரு சில லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து கொண்டு காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிற ஊடகங்களாக இருக்கிறது. நம்முடைய திரு அவையின் ஊடகங்கள் நீதியின் குரலாக இருக்க வேண்டும். சமீபத்தில் மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு ஒரு விவிலிய வல்லுநர் அழகான ஒரு கேள்வி கேட்டார். எத்தனை கிறிஸ்துவ சமூகங்கள் குரல் கொடுத்தது,
எத்தனை கிறிஸ்தவ ஊடகங்கள் குரல் எழுப்பின என்று ஒரு வன்மையான ஒரு கேள்வியை கேட்டார். நிறைய சமயத்துல பதில் மௌனமும் இன்டிஃபரன்ஸும் வேறுபடுத்தி நிற்கிற ஒரு மனப்பான்மையை தான் அது விடையாக வைத்தது. இது மறுக்கப்பட முடியாத உண்மை. அப்ப நீதியை பற்றி எங்கே நாம் பேசுவது? மக்களின் உரிமையை பற்றி எப்படி பேசுவது? அதுதான் திருவைக்குள்ளாக இருக்கிற எதிர் சாட்சியாக இருக்கிறது. மறுத்து போன மழுங்கி போன ஒரு மனசாட்சியோடு வாழ்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிற சூழல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் இயேசுவின் திருஹிருதய பக்தி நமக்குள்ளாக ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும். உண்மையில் நான் இயேசுவின் திருஹிருதயை நேசிக்கிறேன் என்றால், இயேசுவின் திருஹிருதயம் எதற்காக துடிக்கின்றதோ அதற்காகவும் நான் துடிக்க வேண்டும். எதற்காக ஏங்குகின்றதோ அதற்காக நான் ஏங்க வேண்டும். எதற்காக இயேசுவின் திருஹிருதயம் நாடுகின்றதோ அதையே நான் நாட வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு திரு அவை உறுப்பினர்கள், மறைமாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லா நிலைகளிலும் இந்த நீதிக்கான பொறுப்பை குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். இந்த இறைவாக்கு உரைக்கின்ற கடமை பற்றிய பயிற்சியை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்முடைய சமூக வாழ்க்கைக்கும் எந்த உறவும் இல்லாது போய்விடும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்து. இயேசு எங்கெங்கெல்லாம் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடோ ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிகழ்வோ இருக்குதான உடனே எதிர்ப்பை பதிவு செஞ்சார். போய் இந்த குள்ளனரிடம் சொல்லுங்கள்னு ஏரோது சாண்டினார். ஏரோதன் முன்னாடி நின்று கைது செய்யப்பட்ட நிலையில், விசாரணைக்குரிய நிலையிலும், மேலிருந்து அடிக்கப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னார். அநியாய தீர்ப்புக்கும் அநியாய விசாரணைக்கு உள்ளாகும் போது அவர் சொல்லுகின்ற அற்புதமான நீதியின் குரலொலிகள் அவைகள் எல்லாம் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், துணிந்து போராடுவதும், நம்முடைய இளம் உள்ளங்களிலே நீதியின் விதைகளை தூவுவதும் ஒரு அழகான இயேசுவினுடைய பக்தி முயற்சியுடைய படிப்பினையாக அமையலாம். அன்பு உறவுகளே, நீதியை குறித்து எனக்குள்ளாக இருக்கின்ற புரிதல் என்ன? இறைவாக்கு பணியை குறித்து எனக்குள்ளாக இருக்கின்ற புரிதல் என்ன? ஒரு சின்ன ஆன்ம சோதனை செய்வோம். நீதியின் வழியில் நடக்க எனக்கு துணிவு இருக்கிறதா? நீதியின் வழியில் நான் நடப்பேன் ஆகில் சிலுவைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை தாங்கும் மன வலிமை எனக்குள்ளாய் இருக்கிறதா? நீதியை நாட, நீதியை தேட, நீதியை நிலைநாட்ட, இயேசுவின் திருஹிருதயத்தையே நீதியின் மூலமாக பிரதிபலிக்க அருள் வேண்டி மன்றாடுவோமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது இதயம் நீதியின் பால் பசி தாகம் கொண்ட இதயம். உணவும் தண்ணீரும் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. நீதி இல்லாமல் ஆன்மாவில் அருளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உமது இதயம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நீதிக்காக குரல் கொடுத்த, நீதிக்காக போராடிய உமது வாழ்வு எங்களுக்கு பாடமாய் அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் பால் விழுமியங்கள் எங்கள் உள்ளத்தையும் வாழ்வையும் ஊடுருவட்டும். எதிர்த்து குரல் கொடுக்கவும், நீதிக்காக போராடவும், அதற்கான விளைவுகளாகிய சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டி இருந்தாலும் துணிந்து முன்னேறவும் எங்களுக்கு அருள் தாரும். என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு உறவுகளே, இயேசுவை போல நீதியை நாட, நீதியை நிலைநாட்ட, நீதிக்காக தன்னையே அர்ப்பணிக்க, அதன் மூலமாய் இறை தந்தையை மகிமைப்படுத்த இந்த தொடரின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.